சீருடை சமத்துவத்தின் குறியீடா? ஏற்றத்தாழ்வின் அடையாளமா? வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நீலத் தமிழ் கிண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்று நாம் விவாதிக்கவிருக்கும் தலைப்பு சீருடை. ஒரு சீருடை என்பது ஒழுக்கம், அடையாளம் மற்றும் சமத்துவம் ஆகிய 3 அடிப்படை நோக்கங்களுக்காகவே முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக பள்ளிகளில் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு தெரியாமல் இருக்கவும், அனைவரையும் ஒரே தளத்திற்கு கொண்டு வரவுமே சீருடை என்ற அற்புதமான கருத்து உருவானது. சுமார் 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் உள்ள ஆதரவற்றோர் இல்ல பள்ளிகளில் இது நடைமுறைக்கு வந்தது. காலப்போக்கில் இராணுவம், காவல்துறை, மருத்துவம் என பல துறைகள் இதை ஏற்றுக்கொண்டன. நமது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளிலும் சீருடை பல தசாப்தங்களாக இருந்து வருகிறது. சமீப காலங்களில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சீருடையின் நிறம் மாற்றப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தனியார் பள்ளிகள் மீண்டும் தங்களை வேறுபடுத்தி காட்ட புதிய நிறம் அல்லது வடிவத்திற்கு மாறும்போது சமத்துவத்திற்கான இந்த முயற்சி மீண்டும் சவாலுக்கு உள்ளாகிறது. வெறும் சீருடை பொதுவானதாக இருந்தாலும் அதை அணியும் ஒரு கார்ப்பரேஷன் பள்ளி மாணவரின் துணியின் தரம், காலணிகள், புத்தகப்பை போன்ற பொருட்களுக்கும் ஒரு தனியார் பள்ளி மாணவனின் தரமான பிராண்டட் பொருட்களுக்கும் உள்ள வேறுபாடு அந்த மாணவர்களிடையே ஒரு பொருளாதார அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. இது மாணவர்களின் மனதில் ஒரு மனத்தடையை உருவாக்குகிறது. இந்த ஏற்றத்தாழ்வு பள்ளி சீருடையோடு நின்றுவிடுவதில்லை. அது தொழில்துறைகளிலும் ஆழமாக வேரூன்றி உள்ளது. உதாரணமாக விமானி அல்லது டி துறையைச் சேர்ந்த ஒருவர் அணியும் வெள்ளை சட்டை, டை, கோட் போன்ற உயர்தர சீருடைகள் அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு உயர் மதிப்பையும் அதிகாரத்தையும் பெற்றுத் தருகிறது. ஆனால் சேவைத்துறையின் அடிப்படையான தொழிலாளர்களான ஆட்டோ டிரைவர்கள் அல்லது சாதாரண ஓட்டுநர்கள் அணியும் காக்கி சட்டை சீருடை அவர்களை ஒரு சாதாரண சேவை வழங்குநராக மட்டுமே பார்க்கும்படி சமூகத்தை தூண்டுகிறது. இதைவிட வேதனை என்னவென்றால், சுகாதாரத்தின் தூண்களாக இருக்கும் துப்புரவுப் பணியாளர்கள் அணியும் சீருடை மிக அவசியமானது என்றாலும் துரதிருஷ்டவசமாக இது அவர்களை சமூகத்தின் பார்வையில் ஒரு கீழ்நிலை பணியாக வகைப்படுத்துகிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது இதுதான்: சீருடையின் நிறமோ அல்லது வடிவமோ அல்ல, மாறாக அந்த சீருடை எந்த பணியை குறிக்கிறது அல்லது எந்த பொருளாதார நிலையில் உள்ளவர்களை குறிக்கிறது என்பதை வைத்தே சமூகம் மதிப்பிடுகிறது. சீருடை என்பது ஒரு சமத்துவ கருவிக்கு பதிலாக ஒரு சமூக படிநிலையை காட்டும் குறியீடாக மாறிவிட்டது. இறுதி முடிவு: சமத்துவத்தை உருவாக்க வந்த ஒரு அமைப்பு இன்று சமூக ஏற்றத்தாழ்வை மட்டுமே வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த பழக்கம் நமக்கு தேவையில்லை. சீருடையை கட்டாயமாக்குவதன் மூலம் அது மக்களிடையே பழக்கப்பட்டு ஒருவரின் சமூக மதிப்பை நிர்ணயிக்கும் காரணியாகவே மாறிவிட்டது. எனவே சீருடை எனும் பழக்கம் மக்கள் மத்தியில் இந்த ஏற்றத்தாழ்வையை பழக செய்கிறது. ஒரு அமைப்பில் ஏற்றத்தாழ்வையை காட்டிக் கொண்டிருக்கும் சீருடை நமக்கு இனிமேல் வேண்டாம், அதை கைவிட்டு விடுங்கள் என்பதே எனது தீர்க்கமான வேண்டுகோள். நன்றி. வாழ்க வளமுடன். நீலத் தமிழ் கிண்ணம்.